இதுக்காக இந்த கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாம் வந்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க எல்லாரும் சில நேரம் ஒருவேளை நினைச்சிட்டு இருப்பீங்க, தாத்தா வந்து முட்டாயெல்லாம் வாரி வீசுவார் அப்படின்னு. வீசுவாருன்னு நினைக்கிறேன், அவர் கையில கொடுக்கல போல. சாக்லேட் இருக்கா தாத்தா கையில? இல்லையா? ஓகே, நீங்க வாங்கி கொடுத்தா வீசுவார்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். எதுக்காக நாங்க இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில இல்லைன்னா மற்ற நாட்களில கூட உங்கள் மத்தியில இயேசு குறித்து நாங்க சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரும் நல்லா கவனிங்க. ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ் தான், சரியா? வெரி சீக்கிரத்துல நான் முடிச்சிருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இந்த மனிதர்களை எல்லாம் படைத்த நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மனிதனை படைப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள முதல்ல ஆண்டவர் என்ன படைச்சாரு? யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல ஆண்டவர் என்ன படைச்சாரு? யாருக்கா தெரியுமா? சின்ன பிள்ளைங்க யாராவது சொன்னீங்கன்னா இப்ப சாக்லேட் வாங்கி தருவேன். பக்கத்துல கடை இருக்கு. யாராவது ஆண்டவர் என்ன படைச்சார்? முதல்ல வா, 2 பேர் சொல்லியிருக்காங்க. அந்த 2 பேர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சாக்லேட் வாங்கி தருவேன். உங்க பேர் என்ன? 2 பேர் பேரு? 2 பேர் பேருமா? ஓ, மெல்பின் ஒரு ஆளு, ஜோயல் ஒரு ஆளா? வாவ், சூப்பர். இந்த பையன்மாருக்கு 2 பேருக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுப்பேன். என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் முதல்ல என்ன படைச்சாருன்னா வானத்தையும் பூமியையும் படைச்சார், சரியா? ஆண்டவர் வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார். அதற்கு முன்பதாக சூரியனை படைச்சார், சந்திரனை படைச்சார். அதுக்கு முன்பதாக மரம், செடி, கொடிகள், விலங்குகள், பறவைகள் எல்லாவற்றையும் படைத்தார், சரியா? எல்லாவற்றையும் படைத்ததுக்கு அப்புறமும் ஆண்டவர் இவ்வளவுத்தையும் உலகத்துல படைச்சிட்டு ஏன் அதுக்கப்புறம் மனுஷனையும் படைச்சாரு? உலகத்துல எல்லாவற்றையும் ஆண்டவர் படைச்சார். எல்லாமே இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க நான் லிவிங் திங்ஸ், ஜீவனற்ற பொருள் அல்லது உயிரற்ற பொருட்கள், மரம், செடி, கொடிகள் எல்லாவற்றையும் படைத்தார். ஆனா இந்த ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்த பின்பதாக இந்த ஆண்டவர் தனியா இருக்கிறது. இவருக்கு போர் அடிச்சிருச்சு. நமக்கு எல்லாரும் வீட்டுல தனியா இருந்தா போர் அடிக்கும், பாத்தீங்களா? அத மாதிரி ஆண்டவருக்கும் தனியா இருந்து போர் அடிச்சிருச்சு. ஆண்டவர் மரத்துல பேச போறாரு, மரம் பேசல. விலங்குகள்கிட்ட பேச போறாரு, விலங்கு பேசல. தண்ணியை பாக்குறாரு, சூரியனை பாக்குறாரு, சந்திரன் பாக்குறாரு, எதுவுமே பேசல, சிரிக்கல. அவருக்கு போர் அடிச்சிருச்சு. இப்ப கூட கேள்வி கேட்டா நீங்க எல்லாம் அமைதியா இருக்கீங்க, பாத்தீங்களா? அத மாதிரி எல்லாமே அமைதியா இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, என்ன மாதிரியே நான் ஒரு ஆளை சிருஷ்டிக்கணும், ஒரு ஆளை படைக்கணும்னு சொல்லிதான் அவரை மாதிரியே மனுஷனை படைச்சார். யாரை படைச்சார்? அவரை மாதிரி யாரை படைச்சாரு? உங்களையும் என்னையும் படைச்சாரு, சரியா? நீங்க நினைப்பீங்க, என்ன எங்க ஆண்டவர் படைச்சாரு, நான் தாயிட்ட இருந்து அம்மாட்ட இருந்து பிறந்துல வந்தேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா துவக்கத்துல ஆண்டவர் மனிதனை படைத்தார். அதுல இருந்தா நம்ம ஒரு ஆளை என்ன செஞ்சோம்? பிறந்து இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். சோ ஆண்டவர் வந்து மனுஷனை எப்படி படைச்சாரு? கடவுளை போலவே படைச்சாரு. இப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இப்போ ஆண்டவரை போலவே படைக்கப்பட்டிருக்கிறோம், சரியா? அதனால்தான் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்த பின்பதாக முதல் மனிதனா இருந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் படைத்தார். படைத்ததுக்கு பின்னாடி டெய்லி காலையில, மத்தியானம், சாயந்தரம் வந்து ஆண்டவர் இந்த மனுஷன் வந்து பேசுறாரு. அவன் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு, அவனோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்றாரு, அவன் கூட நேரம் செலவழிக்கிறாரு. ஆனா இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் சொன்னத இந்த மனுஷன் கீழ்ப்படியல. என்ன செய்யல? ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் இந்த மனுஷன் என்ன சொன்னாரு? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த சாக்லேட் யாராவது சொல்லுங்க. ஆண்டவர் என்ன சொல்லி இந்த மனுஷன் கீழ்ப்படியல? யாரும் இல்லையா இங்க? அதானே அவங்க சொல்றாங்க, தெரிஞ்சாதானே சொல்ல போறோம் அப்படின்றாங்க. ஆண்டவர் மனுஷன் சொன்னாரு, நீ இந்த காடுகள் எல்லாம் பாக்குறல, இங்க இருந்த எல்லா கனிகளையும் எல்லா பழங்களையும் நீ சாப்பிடலாம். ஆனா நடுவுல ஒரு பழத்தை நான் வச்சிருக்கிறேன், அதை மட்டும் நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? நம்ம பிள்ளைகள் எல்லாரும் இங்க வான்னு கூப்பிட்டு அவன் அங்க ஓடுவான், பாத்தீங்களா? இங்க உட்கார்றான்னா அப்பதான் எழும்புவான், எழும்பாதடான்னு சொன்னா அப்பதான் அவன் எழும்புவான். சோ அது மாதிரி அந்த மனுஷன் ஆண்டவர் சொன்னார், இந்த பழத்தை நீ சாப்பிடாதடா, சாப்பிட்டா நீ செத்துருவ அப்படின்னு சொன்னார். ஆனா இவன் என்ன செஞ்ச? ஆண்டவர் சொன்னதை கேட்காம அந்த பழத்தை சாப்பிட்டுட்டான். சாப்பிட்டதுனால என்ன நடந்துச்சுன்னா, பாவம் உலகத்துக்குள்ள வந்துருச்சு. அதாவது கீழ்ப்படியாமையினால, இவன் கீழ்ப்படியாததுனால ஆண்டவருக்கு மனுஷனுக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு. இப்ப மனுஷன் என்ன செய்யப்பட்டுட்டான்னா, மனுஷன் ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட்டுட்டான். இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாரு? முதல்ல மனுஷனை படைச்சிட்டு என்ன செஞ்சாரு?
காலையில மத்தியானம் சாயந்தரம் வந்து மனுஷனு கூட நேரம் செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எப்படி வீட்டுல கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா பக்கத்து வீட்டுல போய் கதை பேசுறோம், கொஞ்ச நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், வெளியே தெருவில் வந்துட்டு பக்கத்துல எல்லாம் கதை பேசிட்டே இருப்போம் பாத்தீங்களா? அத மாதிரி ஆண்டவர் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மனுஷன் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இந்த மனுஷன் கீழ்ப்படியாததுனால இப்ப மனுஷனும் தேவனும் பிரிக்கப்பட்டுட்டாங்க. இதுதான் இந்த உலகத்துல நடந்தது. இந்த மனுஷனும் தேவனும் பிரிக்கப்பட்டதுனால மனுஷன் தன்னுடைய வழிகள் எல்லாம் நடந்தான், செய்ய வேண்டிய எல்லா பாவத்தையும் செஞ்சான். அன்பில்ல, ஒருத்தனை நேசிக்கல, ஒருத்தன் மேல ஒருத்தன் பொறாம, சண்டை போடுறாங்க, ஒருத்தனை மன்னிக்க முடியல, ஒருத்தன் மேல ஒருத்தன் கோபம், இப்படி எல்லாம் இருந்து பாவம் உலகத்துல பெருக 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 மனுஷன் பாவம் பெருகிறதுனால இந்த உலகத்துல வியாதி பெருகிச்சு, சமாதானம் இல்லாம போகுச்சு, இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லாம போச்சுது. இந்த உலகத்துல நம்ம இன்னைக்கு பாக்குறோம் பாத்தீங்களா, எல்லா தீமையான காரியங்களும் என்னைக்கு நடந்துச்சுன்னா எப்ப மனுஷனை விட்டு தேவன் பிரிக்கப்பட்டாரோ அன்னைக்கு நடந்துச்சு. ஆனா அதற்கு பின்பதாக என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் மனுஷனையும் தேவையும் மறுபடி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகள் எடுக்கிறார். இந்த மனுஷன் மேல இப்ப என்ன வந்துருச்சு? பாவம் வந்துருச்சு. பாவம் வந்தனால என்ன வந்துச்சு? தேவனை விட்டு இவன் பிரிக்கப்பட்டுட்டான். இப்ப தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட மனுஷனை எப்படியாவது மறுபடியும் தேவனோடு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பல முயற்சிகள் எடுக்கிறாரு. இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கோழியினுடைய ரத்தம், ஆட்டினுடைய ரத்தம், மாடுகளினுடைய ரத்தம், ஆட்டு கடாக்களுடைய ரத்தம், என்னென்னமோ கொண்டு இந்த பாவத்தை கழுவ பாக்குறாங்க. ஆனா என்ன செய்ய முடியலன்னா, ஆடுகளுடைய ரத்தம், கோழிகளுடைய ரத்தம் எதுவுமே மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க முடியல. ஒரு மனிதனுடைய பாவத்தை இன்னொரு மனிதனுடைய ரத்தம் மாத்திரம்தான் கழுவ முடியும் என்பதற்காகத்தான் அந்த கடவுளே இந்த உலகத்துல வந்து என்ன செய்கிறாரு? பிறக்கிறாரு. எதற்காகனா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் பாவத்தை கழுவுவதற்காக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் பாவத்தை கழுவுவதற்காக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த போது மேய்ப்பர்கள் எல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க, இதோ மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் சொல்லி, இன்றைக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்னு சொல்லி எல்லா இடத்துலயும் போய் சொல்றாங்க. இந்த செய்தியை சந்தோஷமா சொல்றாங்க. ஏன் சந்தோஷமா சொல்றாங்கன்னா, இவ்வளவு நாட்கள் தேவனை விட்டு பிரிந்திருந்த இந்த மனுஷன் இனி என்ன செய்யப்பட போறான்னா, இந்த இயேசுடைய இரத்தத்தின் மூலம் அவனுடைய பாவம் கழுவப்பட போகிறது. இந்த பாவம் கழுவப்பட்ட மனுஷன் பரிசுத்தவானாய் மாறுகிறான். எந்த மனுஷன் பரிசுத்தவானாய் மாறுகிறானோ அவன் மறுபடியும் தேவனோடு கூட உள்ள ஒரு உறவுல மாறுகிறான். எப்படி நம்முடைய குடும்பங்களில அம்மா பிள்ளைகள் பிரிந்து, இல்லைன்னா அண்ணன் தம்பி பிரிஞ்சு சண்டையா இருக்கும் போது ஒரு கசப்பு வைராக்கியம் இருக்குமோ, அதை போலதான் தேவனுக்கு மனிதன் நடுவில் ஒரு பகை இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு. இப்போ அதே குடும்பம் மறுபடி ஒண்ணு சேரும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் கிடைக்கும் பாத்தீங்களா? எவ்வளவு சமாதானம் கிடைக்கும், எவ்வளவு ஜாலியா இருக்கும். அதேதான் இப்ப மனுஷனுக்கும் கடவுளுக்கும் நடக்குது பாருங்க. இப்ப எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்படுகிறானோ அந்த மனுஷன் தேவனோடு கூட மறுபடி இணைக்கப்படுகிறான். தேவனோடு கூட இணைக்கப்படுகிற அந்த மனுஷனுக்கு சமாதானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், அவனுடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் கிடைக்கும். ஒருவேளை நீங்க எங்களை பார்த்து கேட்கலாம், எதுக்கு இப்படி எல்லாம் பண்றாங்க, இயேசு இயேசுன்னு போய் எல்லா இடமும் போய் சொல்றாங்க அப்படின்னா, பாரதியார் இப்படி ஒரு கவிதை சொல்லுவாரு, யாம் பெற்ற இன்பம், யாம் பெற்ற இன்பம். யாரா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்கூல் படிக்கிற யாராவது இருக்கீங்களா? 10th எல்லாம் படிக்கிற நிறைய பேர் பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா? யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருக. நான் எனக்கு கிடைச்ச அந்த சந்தோஷம், எனக்கு கிடைச்ச அந்த சமாதானம், எனக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கணும். நீங்களும் தேவனை விட்டு பிரிந்து விடக்கூடாது. நீங்களும் தேவனுக்கு உங்களுக்கு பகை இருந்துடக்கூடாது. நீங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போய்விடக் கூடாது என்பதற்காக தான் இப்படி எல்லாம் பல முயற்சிகள் எடுத்து உங்களிடத்தில் நாங்கள் இயேசுவை குறித்து சொல்லுகிறோம். எப்படி நம்ம வீட்டுல ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுகர் வந்துச்சு, இல்லைன்னா கேன்சர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு வியாதி வருது, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியல, மறுபடி பல டாக்டர்ஸ்ட போறோம், அந்த நோய் எல்லாருக்கும் பரவிக்கொண்டே இருக்கிறது, ஆனா அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனா திடீர்னு ஒரு ஆளு, இல்லைன்னா நான் வந்து அந்த வியாதிக்கு மருந்து கண்டுபிடிச்சு எனக்கு சுகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு மட்டும் சுகம் போனா அது அப்படின்னு நினைப்போமா? உடனே வந்து யாருக்கெல்லாம் அந்த வியாதி இருக்குதோ, யாருக்கெல்லாம் அந்த கஷ்டம் இருக்கோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லுவோம், நீ இந்த டாக்டரை போய் பாரு, இல்லைன்னா இந்த